அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி வெந்தயக்கீரை கூட்டு செய்ய போகிறோம். இந்த வெந்தயக்கீரை இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடலில் ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம். வயிற்றில் உள்ள உள் உறுப்புகள்லாம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்றது இந்த கோடை காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை எப்படி சமைக்கலாம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், எண்ணெய், சின்ன வெங்காயம் 50 கிராம், தக்காளி ஒரு 3 தக்காளி சின்னதாக இருக்கிறதுனால எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, 1 கப்பு பருப்பு வேக வச்சுருக்கேன், துவரம் பருப்பு. இப்போ வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். கீரையை முதல்ல பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கட் பண்ணுறதை இங்கே காமிக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை, அதனால் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். கீரையும் கட் பண்ணிட்டேன். இப்போ சமைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதையும் சீரகத்தை சேர்த்துருவோம். சீரகம் பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கியதையும் நம்மக்கிட்ட இருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வதங்குறதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்போவே சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது குக் ஆகட்டும். இப்போ இது குக் ஆகிடுச்சி. நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துருவோம். கீரையை அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது, கசப்பு வந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கினீங்கன்னாவே போதும். 2 நிமிஷத்துலேயே கீரை பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கிருச்சு. இதுதான் நமக்கு பதம். இதுக்கு மேலே நம்ம இதை வதக்கினோம்னா கசப்பாயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் பருப்பு தண்ணி வச்சுருக்கேன், வேக வச்சது, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ கூட்டு அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை திக்னஸ் எந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க. இந்த கீரையில் அயன் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை அயன் சத்து யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ அவங்கெல்லாம் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா அயன் சத்து அவங்களுக்கு அதிகமாகும், ரத்த விருத்தியாகும், உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், முடி நல்லா வளரும். இப்போ இதில் சால்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். சால்ட்டெல்லாம் சரியாக இருக்குதுங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் காரத்தை சேர்த்துக்கிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. வெந்தயக்கீரை கூட்டு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிக்கலாம், ஒரு வாசனைக்காக தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன், பிளேட்டிங் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.